உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆத்து திருவிழா இவ்வளோ விமர்சையா இந்த வருஷம் நடக்கும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்கும்போது நடக்கும்போது, நம்மளுக்கு அளவில்லா சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் தான் இந்த இந்த வருஷம். இந்த வருஷம் ஏன் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கர கூட்டம். இந்த வருஷம் ஆத்துல வந்து தண்ணியே இல்லங்க. அதாவது கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. ஏன்னா இந்த வருஷம் மழையும் கம்மி. அதனால தண்ணி இல்லாதனால ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா வருஷம் வருஷம் வந்து தண்ணி நெறைய இருக்குமே, இந்த வருஷம் தண்ணியே இல்லையே அப்படின்ற மாரி. கால் வைக்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி இருக்கும். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா சாமி ஆத்துல வந்து இறங்குனதுமே பயங்கர கூட்டம். 12 மணிக்கு கரெக்ட்டா 12, 1 மணிக்கு சாமி வந்து ஆத்துல இறங்குச்சு. சாமி வரும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி வந்து 12 டூ 1க்கு வந்துச்சு. பயங்கரமா இருந்தது. அந்த சாமி வந்து அண்ணாமலையார் வந்து வந்து இங்க ஆத்துல இறங்குறப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சாமி வந்து இறங்கக்குள்ளேயும் பயங்கர கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ கூட்டம், இவ்வளோ இது வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இந்த வருஷம் நெறைய கடைங்களும் வந்துருச்சு. ட்ரெயின் வண்டி, ராட்டினம், அப்புறம் இன்னும் நெறைய பலூன் இது மாரிலாம் நெறைய வந்தது. இந்த வருஷம் சின்னதா ஒரு வருத்தம் என்னன்னாக்கா, இந்த திருவிழாவுல பலூன் சிலிண்டர் வெடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாங்க. நம்ப நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஹெட்லைன்ல வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2, 3 நாளா. இப்ப 2 பேர் 3 பேர் கால் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் நாங்க அங்க இருந்தோம். தப்பிச்சுட்டோம்னு நெனச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அந்த மாரி நடந்தவங்களுக்காக வருத்தப்படுறதா தெரியலங்க. ஏன்னா இருந்தாலும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த விஷயத்துக்காக. ஆனா இந்த வருஷம் ஆத்து திருவிழால நெறைய பேரு இவ்ளோ கூட்டம் இருக்கும்னு நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப விமர்சையாவும் கொண்டாடுனாங்க. நெறைய கடைங்க இந்த இந்த மாரி கடைங்க நான் எப்பயுமே பார்த்தது கிடையாது. நெறைய பேர் வந்து இந்த ஆத்து திருவிழாவ மிஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அடுத்த தடவ இன்னும் கொஞ்சம் கிராண்டாவே இருக்கும். இது வந்து போட் படகு. என் தங்கச்சி பையன போடா, போடா, போடான்னு சொன்னா அவன் போகவே இல்ல. நான் போமாட்டேன் அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டுருந்தான். அவன் எதுலயுமே போல. துப்பாக்கி மட்டும் தான் சுட்டுட்டு இருந்தான். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தல சுத்துற மாரி இருந்துச்சு. தூரத்தில நின்னு பார்த்துட்டே வந்துட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னவோ ஜீப்ல போறாங்க. இது வந்துட்டு அ ரே ட்ராகனா அது என்னன்னு எனக்கும் தெரியல. அது என்னன்னு நான் கேட்கவே இல்ல. ஆனா இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கும் போகணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்க சிரிச்சுக்கிட்டே நின்னு என் பொண்ணு உன்ன பார்த்தா குழந்த மாரியே இப்ப அம்மா மாரியா தெரியுது, குழந்த மாரி தெரியுது. ஏம்மா இப்படி பண்ற? அதெல்லாம் போனீன்னா உன்னைய நாங்க தூக்கிட்டு தாம்மா போணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டா. ஆமா அது வேணா உண்மதான். இங்கேருந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா மேல பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 5 மணி வாக்குல தான் அங்க போனேன். வெயில் ரொம்ப இருந்துச்சு இந்த வாட்டி. அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு போலான்ட்டு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு 5 மணிக்கு போனோம். ஆனா பயங்கர கூட்டம் அந்த டைம்ல. நாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு. ஏன்னா இருட்டு கட்ட ஆரம்பிச்சுருச்சு. குழந்தைங்களலாம் கூட்டிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு வரணுமே அப்படின்ற ஒரு இதில சீக்கிரம் சீக்கிரமா பார்த்தா அங்கேருந்து வரவே எங்களுக்கு மனசு வரல. திருவிழான்னா இப்படி தான் இருக்குமா? அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா, நாங்க வந்து சேலத்தில வந்துட்டு அம்மன் கோயில் திருவிழாவுக்கு மட்டும் தான் போயிருக்கோம். ஆனா, அங்கேயும் இதே மாரி தான் இருக்கும். ஆனா, நாங்க அந்த அளவுக்கு நாங்க ரசிச்சதில்ல. ஆனா, இங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில வந்து இந்த அளவுக்கு விசேஷம் இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த வருஷம் மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இந்த மாரி விசேஷம் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த மாரி கூட்டத்தையும் நான் பார்த்ததில்ல. கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். கண்டிப்பா வாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோல ஏதாவது குறை இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய ஒரே சந்தோஷம் என்னன்னாக்கா, எல்லார் முகத்துலயும் சந்தோஷம் இருந்துச்சு இந்த வாட்டி. எல்லாரும் ஹேப்பியா இருந்தாங்க. நீங்களும் ஹேப்பியா இருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.